பீடம் போட்டான் பீடம் வல்ல அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேலே நல்லோ கலந்த செப்பு கூடத்தை வைத்தான் தங்க செப்பு கூடத்தின் மேலே இரண்டு மாங்குளைய முறித்து வைத்தான் அந்த மாங்குளைக்கு மேலே நல்லோ ஒரு மணிபுருண்டை தேங்காய் வைத்தான் மணிபுருண்டை தேங்காய் மேலே இவந்த எலுமிச்சமும் கனிய வைத்தான் எலுமிச்சம் கனிக்கு மேலே இனியே கொட்ட பார்க்க வைத்தான் கொட்ட பக்கு மேலே நல்ல கொத்த மல்லி இதெல்லாம் வைத்தான் அந்த கொத்த மல்லி இதழின் மேலே குன்னிய முத்து பருப்ப வைத்தான் குன்னிமுத்து பருப்பு மேலே சிறுகடுகு ஒன்று வைத்தான் சிறுகடுகு மேலே நல்ல செவ்வதளி புஷ்பம் அந்த செவ்வதளி புஷ்பத்தின் மேல் செவ்வதளி அரக்கன் செப்பு ஊசி நாட்டுகிறான் வல்லரக்கன் செப்பு ஊசி நாட்டுகிறான் ஆமண்டே இந்த விதமான முறையில் ராஜா அரக்கணும் அங்கேருந்து வரணும் பொட்டலை போட்டு கட்டுவாங்க அந்த பொட்டலத்தை அப்படியே ஒல்லன்னு உழைச்சு எல்லா சாமங்களையும் ஒன்றுக்கு மேலாக ஒன்று எடுத்து வைக்கலாம் இல்லையா எடுத்து வச்சோம் இல்லையா கடைசி மிச்சம் இருந்தன பொற்றம் போட்டு கட்டி கொண்டோம் இல்லையா இந்த துணி தான் மிச்சம் இந்த துணி தான் மிச்சம் கடைசியா ஆண்ட நினைத்து அன்று மகள் இரவு பகல் பாராமல் ஆறும் தவசு இருக்கிறது தவசு எப்படி இருப்பான் தெரியுமா எப்படி இருப்பான் என்னால் உஷி முன்ன மேலே ஒரு காலம் ஒன்ன மேலே ஒரு ஒத்த கால் தாண்டவ மாய தவசுருப்பான் இருப்பான் மாதோர் அங்கே அருந்த வந்தா செய்து வாரம் பல நாளாய் வளவர் பாரத்தவம் செய்து வரம் சில நாளா சிலவர் சிவதவங்கள் நெடுநாளாய் நடுவர் இதியோடு தவசம் வெகு நாளா வெகு வருஷம் வெகு வருடம் வெகு நாளாய் அங்கே விருப்பமுடன் தவசுருப்பான்
ஒரு வருடம் தவம் இருந்தான் உடையவரை தான் அடைய 2 வருடம் தவம் இருந்தான் நம்ம ஈஸ்வரனை 3 வருடம் தவம் இருந்தான் முக்கண்ணன் பகவானோ 4 வருடம் தவம் இருந்தான் நாத சிவ பெருமானை 5 வருடம் தவம் இருந்தான் பயங்கரனை 6 வருடம் தவம் இருந்தான் அந்த ஆண்டவனும் 7 வருடம் தவம் இருந்தான் எம்பெருமானோ தவறு செய்யும் நாளை அரக்கன் பழிகள் எல்லாம் பாசிவத்த ரோமம் எல்லாம் சடைகள் விண்ண கொண்டை தண்ணில் சில பறவை கொண்டை தண்ணில் குடுகிட்டிய முட்டையிட முளைத்த மரம் தலமாட்டில் முளைத்த மரம் காமாட்டில் வலதுபுறம் முளைத்த மரம் இடதுபுறம் பூச்சொரிய இடதுபுறம் முளைத்த மரம் வலதுபுறம் பூச்சொரிய 12 வருட காலம் 12 பகவான் பரஞ்சோதி வரவே இல்லை இல்லையே காலமாக பாலகனாகிய பாவியுள்ளரக்கன் அப்படிப்பட்ட பாரத்தவத்தை செய்து வந்து கொடுக்கிறான் இந்த ராஜா அரக்கன் 12 வருட காலமாக பாரத்தவத்தை செய்தானே பகவான் வந்து இந்த அரக்கனுக்கு வந்து வரத்தை கொடுத்தாரா அல்ல ஏன் தெரியுமா இந்த அரக்கனுக்கு வந்து ஒரே எண்ணம் என்ன எண்ணம் பகவானுக்கு எப்போ வரத்தை வாங்குவது இந்த 56 தேசத்தை நாம் எப்படி ஜெயிப்பது என்ற எண்ணம் இருந்த தவிர அந்த கடவுளை மேல ஒரு கடுகள் கூட கண்ணியம் அல்ல பகவான் மேல பக்தி அல்ல சிவபெருமான மேலே ஒரு சீரகளாவது பக்தி உண்டா அன்பு உண்டா இல்ல கிடையாது அப்படிப்பட்ட அரக்கனுக்கு ஆண்டவன் எப்படி வந்து வரத்தை கொடுப்பாரு மாட்டாரு கொடுக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போதுதான் அரக்கனுக்கு சாமானிய பட்டம் அல்ல படிச்சோம் இல்லையா அப்பதான் அரக்கன் படிச்ச படிப்பை கொஞ்சம் நினைச்சு பார்க்கறான் எண்ணி பார்க்கறான் நினைச்சு எண்ணி பார்க்கும் போதுதான் அந்த கடவுள் மேல கொஞ்சம் கண்ணியம் உண்டாகுது பகவான் மேல கொஞ்சம் பக்தி உண்டாகுது என்ன நினைப்பது தெரியுமா என்ன நினைப்பானே ஆனால் இந்த உலகம் எல்லாம் படிகள் இந்த சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர எனக்கு ஓடி வந்து வரத்தை தாரும் உடனே வந்து வரத்தை தாரும் சங்கர மகிழமெல்லாம் மடிகள் இந்த சம்போ சிவ சம்போ சங்கர
இந்த அரக்கனுக்கு வரத்தை தாரும் அடியேனுக்கு வரத்தை தாரும் சங்கரா விதமான முறையில் சங்கரா சங்கரான் சொல்லிக்கொண்டு சங்கரனாகிய கடவுள் மேலே அப்படி தியானம் செய்திருக்கிறான் இல்லையா? தியானம் செய்ய சொன்னா அப்படி தேவ கைலாச மலையே கிடு கிடுவென்னு அசைப்பட்டு கொண்டிருக்கிறது. நேரம் எப்படி நேரம்? நடு சாம்பதி மலை, நடு சாம்பதி மலை, அதாவது பாதி சமவெளி. அர்த்த சாமம் சொல்லுவோம் இல்லையா? அர்த்த சாமத்துல தான் தேவ கைலாச மலை அசைப்பட்டு கொண்டு. அப்படி இருக்கும்போது தான் என் பெருமான் ஆண்டவன் கடவுளோ என்ன எதிர் சொல்லி தம்முடைய ஞான கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி தம்முடைய ஞான கண்களால் பார்த்து கொண்டு போய் தான் அந்த அரக்கனுடைய அருந்தவத்தை ஆண்டவன் கண்ணால கண்டார். ஆஹா, நாம இப்படிப்பட்ட அரக்கனுக்கு இப்படிப்பட்ட தவசம் இருக்கான் நம்ம நினைச்சு இப்ப போய் அவனுக்கு வரந்த கொடுக்கவில்லை. ஆனால் நம்ம தேவ கைலாச மலைக்கு ஏதாவது ஒரு அனர்த்தம் ஏற்பட்டோம் இல்லையா? அதனால என்ன பண்றது? நாம போய் வரவத்தை கொடுக்க போனோம். நாம போனதுக்கு சொன்னா தமது மனைவி பார்வை இருக்கா இல்லையா? அவன் சாமானியப்பட்டவல்ல, சாமானியப்பட்டவல்ல. ஏன் தெரியுமா? அவ ஒரு சந்தேக பெருவழி. பார்வதி ஒரு சந்தேக பெருவழி. என்ன இது? என்ன இது அநியாயமா இருக்கு? இந்த மனுஷன் சாமத்தில் எங்க போறாரு என்பதாக சொல்லி எழுந்தரைத்து தம்மை வழிமறிப்பாள். வழி மறைத்து மட்டுமல்லாமல் ஒரு சில கேள்விகளை கேள்விக்கு மேல வைப்பாள் பார்வதி. பார்வைக்கு தெரியாமலே போய்விட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ள என் பெருமான ஆண்டவன் கடவுளோ அப்படி புறப்பட்டு வராரு. அந்த பழக்கம் பகவானுக்கு உண்டா? கிடையாது. அப்படியே படியலுக்கு போற போல பகவான் புறப்பட்டு வராரு. எப்படி வருவது தெரியுமா? எப்படி வரப்பறையானால் நோழி நல்லோ திணையடுத்தார் நாடு எங்கும் அவர் நகரம் எல்லாம் அவர் அலக்க உலகமெல்லாம் அவர் படிகளுக்கு வேதம் வேண்டுமென்று பரமலோகம் தன்னில் பயணமான கடவுளோ அப்படியே அரக்கனுக்கு வரந்து கொடுக்கிறதுக்காக அப்படி படியிலுக்கு போல பகவானும் புறப்படுவார் இல்லையா? அப்படி வரும்போதுதான் இந்த பார்வதி அவர்கள் கண் விழித்து பகவானுக்கு முன்னாடி பகவானை வழி வைத்து கொண்டு பார்வதி வழி வைத்து விட்டால பகவானை கண்டு ஒரு சில வார்த்தைகளை கேள்விகளை கேள்விக்கு மேலே விட்டால் பார்வதி என்ன கேட்டாள்? எப்படி கேட்டாள்? ஈஸ்வரனே ஈஸ்வரனே பகவானே
ஈஸ்வரியாள் ஈஸ்வரியாள் வார்த்தைகளும் ஆண்டவனே ஆண்டவனே பகவானே எங்கள் ஆண்டவனே பகவானே அடியால் வார்த்தைகளும் பகவானே பரம்போரோடே பகவதியால் சொல்ல கரை கண்டாரே பகவானே காதிலேய சொல்ல சிவனாரே பகவானே சிவசங்கரியால் ஆண்டவா நீங்கள் போகும் இடம் அதற்கு நானும் கூட வருவேன் என்றார் கடவுள் போகும் இடம் அதற்கு காதிலையால் உடையவனர் போகும் இடமா உமையவளும் நான் வருவேன் கரை கண்டனார் போகும் இடோ காதிலையாள் நான் வருவேன் பாதிசாம வேளையில் பகவானே போவதென்ன அர்த்த சம வேளையில் எங்கள் ஆண்டவனே போவதெங்கே சோம வேளையில் எங்க சங்கரரே போவதென்ன ஆதித்தன் ஊதிக்கலை ஆண்டவனே போவதென்ன சூரியனும் உதிக்கலை சுந்தரரே போவதென்ன யாரின் மீது காதல் கொண்டு கரை கண்டரே போரீரையா என்று இந்த பாரபாதேவியானவள் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டார் கரை கண்ணர் கடவுளும் பார்வதி என்ன வார்த்தையமா கேட்டிருக்க நீ இது வரையிலும் கேட்ட வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கிட்ட கடைசியா கேட்ட பத்தியா யாரு மீதியா காதல் கொண்டு போய் கேட்டிய பார்வதி இது வரைக்கும் முகத்தை தவிர யாரும் முகத்தை பார்த்து உண்டா கிடையாது இல்லையா உலகத்து எல்லா மக்களும் எம் மக்கள் எனக்கு எம்மதமும் சம்மதம் இல்லையா நான் போன விவரம் அபிஷேகம் உனக்கு தெரியணுமா சொல்றத கேளு சொல்றேன் கேளு சொல்வதென்ன உன்னுடைய ஞான கண்களுக்கு காமிக்க பாரு என்பார் சொல்லி அந்த அரக்கனுடைய அருந்தவத்தை ஆண்டவர் கடவுள் பார்வைக்கு தமது ஞான கண்களால் ஒரு சில வார்த்தையோடு சொல்லிக் கொடுக்கிறார் என்ன சொல்வர் தெரியுமா எப்படி சொல்வரை ஆனால் அந்த மானிடம் தவத்தை பாரு அம்மா தவத்தை எனது மலையரசன் திருமகளே தவத்தை பாரு என்னோ வாயிலேயே பார்வதியே அதோ பாலனோண்ட தவத்தை பாரு எனது
அது பார்வதியே உமையவளே அதோ ராட்சுதன் தவத்தை பாரு ராட்சுதனில் எனது நாயகியே உமையவளே செய்கிறான் அல்லவன் அப்பி ஏற்பட்டரைக்கு நான் போய் வரத்தை கொடுத்துட்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நான் புறப்பட்டு போன பார்வதி அப்படி நான் புறப்பட்டு போகும்போதுதான் என்ன வழிமனுஷு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேள்விக்கு மேல பார்வதி என்றாலும் ஆண்டவன் பார்வதி பார்த்தா ஐயா ஆண்டவா பாருங்க நீங்க அப்படி சொல்றீங்க அவன் வந்து சாமானிய பட்டவன் அல்ல ஏதோ ஒரு அரக்கு சமயத்தை சேர்ந்தவன் சொல்றீங்க நீங்க இருக்காண்ட ஐயா எழுந்திருக்கோ எழுந்திருக்கோ போய் அந்த அரக்கனுக்கு போய் வரத்தை கொடுத்துட்டு வாருங்க என்றாள் பார்வதி பகவான் போனாரா அல்ல போகல ஏமா பார்வதி எப்போ நான் போய் அந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க புறப்பட்டு பண்ணணும் என்ன வழிபரிச்சோ அப்பவே போய் நம்ம அவனுக்கு போய் வரத்தை கொடுக்க விட நான் போய் வரத்தை கொடுக்க விட அந்த அரக்கனை எங்கு வரவழைத்து அவனுக்கு வரத்தை கொடுக்க நல்லதுமா என்பதாக எண்ணி என் பெருமான் யோசனை பண்ணாரு என்ன யோசனை அழைத்து ஏற்பாடு செய்தார் என்ன பண்ணுவார் தெரியுமா என்ன செய்வார் யானால் தமக்கு எவளுக்கு உகந்த வாழன் தமக்கு எவளுக்கு உகந்த வாழன் ஏற்ற நம்பி தேவரையா ஆமையா சிவ பெருமானவர் நலமுடனே தான் அழைத்து யோ வரும் புள்ளாய் நந்தி தேவா எமது வார்த்தை சொல்ல கேளுமையா அந்த யமயகிரி மலையதிலே அங்கே ஒரு வல்லருக்கு யபாவி எந்தனைத்தான் நினைத்தள்ளவோ அங்கே இருந்து தவம் செய்து வாரா அப்படி இறந்த வசு செய்வனை அங்கே இறந்த வசு செய்வனை இப்போ அழைத்து வர வேண்டும் ஐயா ஆமையா காதில் கேட்டு அழகு நம்பி நல்ல தேவரவர் ஆண்டவனை வடிபோடு 3 முறை சுத்தி வந்து கண்ணன் பகவான் என்று அடிபணிந்தான் 4-5 முறை சுற்றி வந்து நாத சிவனே என்று அடிபணிந்தான் அந்த யமயகிரி மலை கடந்து இந்த மூடல் ஓடி வாரா
ஆலமரத்தில் அடி ஒரு ஆலமரத்தை கண்ணால் கண்டு அந்த ஆலமரத்தில் அடி அடி அதிலே அழகு நன்றி தேவரோ மரத்துக்கு அடியிலே வந்து அழகு நம்பி தேவரானவர் என காடு வச்சலாம் அந்த ஆலமரத்துக்கு உண்டு அப்படி அவனுக்கு காலுகையெல்லாம் கடுப்புண்டு பெற்று மனசுல வெறுப்புண்டே பெற்று அப்படித்தான் அந்த ஆலமரத்திலே கொண்டு அரக்கனை காணாத காரணத்தை கொண்டு அப்படி நந்தியவரம் புலம்புன்னு சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறான் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறான் என்ன சொல்லி புலம்பா தெரியுமா எப்படி புலம்பாளியாள் எப்போ காண்பேனோ அரகனை எப்போ காண்பேனோ ஓ இன்னமும் காணலையே அரகனை இன்னமும் காணலையே ஈரேழு 14 லோகமும் தேடி லோகமும் தேடி இன்னமும் காணாமல் நின்று நான் பாடுறேன் இன்னமும் காணாமல் நின்று நான் பாடுறேன் ஏழடி கூதே வந்த நல் நோகுதே என் தனல் நோகுதே விமலரை நினைத்து தாபம் செய்யும் அரக்கனை விமலரை நினைத்து தாபம் செய்யும் அரக்கனை கூதே கைகாலும் நோகுதே கைகாலும் நோகுதே கடவுளை இணைத்து தாபம் செய்யும் மரக்கனை கடவுளை இணைத்து தாபம் செய்யும் மரக்கனை எப்போ முறையில் அரக்கனை காணாமகரணத்தை கொண்டு அழகு நந்தி தேவரானவர் அப்படி ஆலமரத்தை முடி கொண்டு புலம்பு சொல்லி புலம்பிட்டு இருக்கான் புலம்பி தவிக்கிறான் அப்படி இருக்குமே தான் இந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்டான் ராஜா அரக்கன் அப்போ ஆண்டவன் பகவான் கடவுள் நமக்கு வரத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்பதற்காக எண்ணி மனசுல எண்ணி அப்படி நந்திற்கு முன்னாடி வந்தான் அவன் அரக்கனுக்கு வந்து கடவுளை முன்னா பின்னா பார்த்து கிடையாது இல்லையா கடவுளை முன்னா பின்னா பார்த்து கிடையாது இவர் தான் கடவுள் நமக்கு வரத்தை கொடுக்க வந்திருக்கிறார் என்பதாக எண்ணி நந்தியவருக்கு முன்னாடி போனா அவரை 3 முறை சுற்றினான் முக்கண்ணன் பகவான் என்று அடிபணிந்தான்
4 முறை சுற்றினான். சரி நாதா சிவ பெருமானே என்று சொல்லி வணங்கியிருக்கிறான். அப்ப பார்த்தார் நந்தியவர். எப்பா ஏ அரக்கா அரக்கா, ஆமா நான் யாரு நினைச்சேன்? யாரு? கடவுள் நான் அல்லப்பா. அல்ல. கடவுள் நான் நான் அல்ல. அந்த ஆண்டவன் சிவபெருமான் தான். சரி உன்னை அழைத்திருன்னு சொல்லி அம்மா என்ன அனுப்பிட்டு இருக்காரு. நீ என்னோடு வருவாயானால் சரி ஆண்டவனுக்கு மன நிறுத்தி ஆமா உனக்கு என்ன வர வேண்டுமோ சரி அந்த வரத்தை உனக்கு தைரியமா நான் வாங்கி தரேன் உனக்கு வரேன். என்றார் நந்தியவர். ஆமா இதை காது கொடுத்து கேட்டான் சரி அரக்கன். ஆமா நந்தியரை பார்த்து என்ன என்ன சொன்னா தெரியுமா? எப்படி எப்படி சொல்லுவோம் தெரியுமா? என்ன இந்த மானிடவன் பாரதேது, மானிடவன் பாரதேது, மகாதேர இருப்போம் அரக்கன் அங்கே ஆண்டவனை பார்ப்பதேது. இந்த பாலன் அங்கே வாராது பகவானை பார்ப்பது என்று சொன்ன வல்லரக்கன் ஏது சொல்வார் நந்தி தேவர்? வாடா வாடா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்லக்க என்னுடைய இடம் தண்ணியிலே இருக்குதாடா குளிகை உண்டு. இந்த குளிகையை தங்கையில் வாங்கி இடது கடுவாயில நாம கைலாசம் கடவுளையும் பார்த்திடலாம். அமரலோக சென்றல்லவோ ஆண்டவனை பார்த்தீர்கள், பரமலோகம் சென்றல்லவோ பகவானை பார்த்தீர்கள், தெய்வலோக சென்றல்லவோ தேவர் பெருமகனை. எப்ப சத்திய லோகத்திலே சத்திய லோகத்திலே சங்கரனை பார்த்தீர்கள். காது கொடுத்து கேட்டான். யாரு? அரக்கன் இல்லையா? நந்தி சொல்றாரு. அரக்கன் கேட்கும். அப்பதான் ஐயா நந்தி தேவரே ஏதோ ஒரு குளிகத்தை சொல்றீங்க சொல்றீங்க. எப்பா என் பேச்ச கேளு, என் பேச்ச கேளு. ஒரு குளிகை தரம் சொல்றீங்களே, குளிகையை வாங்கி இடது கடவாயில பட்டு சொன்னா கைலாசம் போலாம், கடவுளை காமிக்கன்னு சொல்றீங்களே. குளிகை சொன்னால் அது என்ன, அதோட மகிமை என்ன என்று கேட்கிறான். எப்பா ஏ அரக்கா வாங்க, இந்த குளிகை மகிமை எல்லாம் சொல்றதுக்கு சொன்ன எவ்வளவோ நாளாகும். நாளாயிட்டு சொன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் கேடு, உனக்கு தான் கேடு. எவ்வாவி உன் தவத்தின் மகிமை இழந்து போயிருண்டா, கெட்டு போயிரும். அதனால என் பேச்ச கேளு என்று சொன்னார். சரி, இவருக்கு பேச்ச கேட்கும் போது ஓரளவுக்கு நியாயமா தெரிகிறது. கைலாசம் போவதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ, எத்தனை மாசம் ஆகுமோ, எத்தனை வாரம் ஆகுமோ, எத்தனை நாள் ஆகுமோ, அதனால இவர் பேச்ச கேட்போமே அப்படி சொல்லி பேசிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச மட்டும் யாராவது கைலாசம் போனவங்க திரும்ப வந்து கிடையாது, கைலாசம் போனவங்க திரும்ப வந்து கிடையாது இல்லையா? இல்லையா? வந்து கிடையாது. அதனால இவர் பெற்று கப்பும் என்று சொல்லி அப்படி குளிகை கையில வாங்குறோம். அரக்க வாங்கியும் வாங்காமல் இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் அரக்கனுக்கு வந்து 2 ரெக்கம் அடிச்சு. என்னது ரெக்க? ரெக்கம் அடிச்சு. ஐயா நந்தி அவரே நீங்க முன்னாடி போங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். போகக்கூடிய பாதையில வந்து அந்த குழியோட மகிமை கதையை சொல்லுங்க என்றான் அரக்கன். ஆஹா, ஒரு வார்த்தை சொன்னோம்,
அந்த வார்த்தையை வந்து சரி எளிதில் ஆ, புரிந்து கொண்டான். ஆமா. இவன் நல்லவன் தத்துவ ஏணி ஏணி ஏன் இல்ல ஆமா தத்துவ ஞானி, அறிவிலே மேதை, ஊழில பழைய கட்டிக்காரன், கோட்டிக்காரன் பழைய கட்டிக்காரன் ஆமா இல்லையா? சரி பரவல் சொல்லி ஆ, குளியை நந்தியவர் அவருடைய கையில் எடுத்து கொடுக்காரு. சரி அரக்கன் கரத்தில் ஆமா அரக்கன் குளியை கையில வாங்கியும் வாங்காமலும் இருக்கான். சரி ஆ, என்ன வாங்கி அவங்க இருக்கான். ஆமா அப்ப இருக்கு வாங்கி வாங்க இருக்கும்போதுதான் ஆமா அரக்கனுக்கு வந்து சரி அப்படியே ரெண்டு பக்கம் ரெண்டு ரெக்கம்பளம் வெக்கம் அடிச்சு. ஆமா நீங்க முன்னாடி போகையா, சரி நான் பின்னாடி வர சொல்லி ஆ, அப்படி நந்தியமரும் ஆமா அரக்கன் சேர்ந்து சரி தேவ கைலாச மலைக்கு முன்னும் பின்னும் முன்னும் சென்றாங்க. ஆமா வந்தாங்க இல்லையா? ஆ, நந்திதேவருக்கு வந்து கைலாச மலைக்கு போறது வர அகஜம் சரி பழக்க வழக்கம் அணு உண்டு. உண்டு அரக்கன் கைலாசம் புதுசு இல்லையா, ஆமா பழக்கம் பத்தியில ஆமா பெரியவரும் உள்ள போயிட்டார் நந்தியவர். சரி அரக்கன் என்ன வாசல் நின்று போகும்போதே ஆமா கண்கள்ல ஒரே கூச்சம், ஆ, ஒளி பிரகாசமா இருக்கு. இருக்கு அப்படி இருக்கும்போது தான் என்ன வாசல்ல போய் ஷப்பு நின்ட்டான். ஆமா வாசல்ல போய் நின்று போனான் ஷப்பு நின்ட்டான். ஆமா உள்ள போன நந்தியவரும் சரி எப்பா என்ன ஏ அரக்கா ஏய் எப்ப யாப்பாங்க நிக்க, ஆமா ஏ உள்ள வாப்பா வா என்று அழைக்காரு. ஆமா உடனே பார்த்தா அரக்கன், சரி ஐயா என்ன நந்தியவரை ஆமா என்னை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருக்கிறேன். ஆமா இது என்ன ஊரு, சரி இந்த ஊருக்கு பேர் என்ன ஆமா என்று கேட்கறான். ஆ, எப்பா என்ன அட பாவி, என்ன இதையெல்லாம் பார்க்கும்போது சரி உன் கண்ணுக்கு ஊர் மாதிரியா தெரியுது. அதான் தைரியம் இருக்கா, ஏய் இதாண்டா கைலாசம் பாவி ஓ கைலாசம் வந்துட்டோம் அப்படி சொன்னாரு. ஆமா ஓஹோ ஆ, நாம கைலாசம் வந்துட்டோமா, ஆமா அப்படியானால் சரி நந்தியவரே என்ன எனக்கு ஆண்டவனை காட்டும், ஆமா பகவானை காட்டும், சரி உடையவரை காட்டும் ஆமா என்று தொந்தரவு பண்றான். ஆமா எப்பா என்ன யாரக்கா ஆ, உன்னை அங்கிருந்து அடிச்சு கொண்டு வந்து விட்டுட்டாங்க, ஆமா உனக்கு ஆண்டவனை பகவான் அவனுக்கு ஆளை காமிக்காம இருப்பானா, சரி காமிக்கப்பா. ஆமா என் பகவான் சரி எங்க இருக்க தெரியுமா, எங்க இங்க பாருடா, அங்க என்னத்தை பார்க்க, ஆ, அதோ ஆமா அவர்தான் கடவுள் கடவுள் என்பதை சொல்லி ஆமா ஆண்டவனை அரக்கனுக்கு அறிமுகி வச்சார். ஆமா பின்ன எனக்கு ஆளதெல்லாம் காமிக்கணும். சரி இங்கிருந்து குடு 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 குடுன்னு ஓடி போய் போய் பரமன் பாதோல காலி விழுந்து ஆமா வணிக கொடுக்கிறான். ஆமா என்ன சின்ன தெரியுமா, என்ன என்ன செய்வனைய நாள் எப்படி சிந்தையில் மகிழ்ந்ததொரு சீர்வாதத்தை, சிந்தையில் மகிழ்ந்ததொரு சீர்வாதத்தை சிவந்த மலரெடுத்து சிவந்த மலரெடுத்து பூஜை செய்தார். ஈஸ்வரனே பகவானே, ஈஸ்வரனே பகவானே, எம்பெருமாள் வைத்துணரே, ஆண்டவனே பகவானே, அரிய வார்த்தை கேளுங்கொய்யா, எங்கள் பகவானே பரம்பொருளே, இந்த பக்தன் வரோ பகவானே பரம்பொருளே, இந்த அரக்கனுக்கு இந்த அரக்கனுக்கு வரத்தை தாரோ. இந்த அரக்கனுக்கு இந்த அரக்கனுக்கு வரத்தை தாரோ. ஆண்டவன் ஆமா பாலகனாயேந்தனக்கு ஆமோ வரத்தை தாருங்கள் ஆமா என்று அரக்க கேட்கிறான். சரி உடனே பகவான் பார்த்தார். என்ன எப்பா ஆமா ஏ அரக்கா சரி வாயுங்கி, வா நீ கேட்ட வரத்தை சரி நினைச்ச வரத்தை ஆமா நான் கொடுக்கணும்னு சொல்லிதான் ஆமா
நந்திதேவர் மூலமாக சரி உன்னை அழைத்துன்னு சொன்னேன் ஆமா இல்லையா? ஆ அதனால சரி நீ கேட்ட வரம் தருவேன். ஆமா உனக்கு என்ன வரணுமோ ஆ சும்மா தைரியமா கேளு கேளு என்றாரும் ஆண்டவன். ஆமா ஆண்டவா, என்ன எனக்கு இதுவரையிலும் ஆமா நான் தைரியம் இருந்தேன். சரி உங்களை எப்போ பார்த்தோம் அம்மா அப்பவே தைரியம் கெட்டு போச்சியா. ஆமா ஐயா ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் நான் கேட்கக்கூடிய வரத்தை ஆமா நீங்க தருவீங்களோ தரமாட்டீங்களோ, ஆமா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களோ சரி என்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு போச்சு உள்ளத்துக்குள்ளாக இருக்கு. ஆமா அந்த அவநம்பிக்கை இன்னைக்கு நீங்கள் சொன்னா அம்மா எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் வேண்டும் என்று அரக்க கேட்கிறான். அம்மா அட பாவி, என்ன உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? அல்ல சரி பரவாயில்ல, ஆ இவன் அவளை என்ன பெருசா யாருக்கும் கொடுக்க வரத கேட்க வரானா? என்னத்த கேட்டா போறான் ஆட்டை கேட்பான், மாட்டை கேட்பான், அடுக்கு பத்த வீட்டை கேட்பான், பொண்ணு கேட்பான், பொருள் கேட்பான் சரி இல்லையா? ஆ சொத்து சுகம் அதிகமாக கேட்பான், பணம் கொஞ்சம் அதிகமாக கேட்பான். சாஸ்தி கேப்பா வேற என்னத்தை பெருசா கேட்ட போறான் கேட்டா போறான் என்று எண்ணத்தை கொண்டுள்ள ஆமா என் பெருமான் சரி அந்த அரக்கனுக்கு பயந்தல்ல, அம்மா அரக்கன் செய்த தவத்தை வச்சு சரி ஒரு சில சத்தியத்தை ஆ பகவான் செய்து கொடுக்கிறார். எப்படி எப்படி? என்ன எவ்வரிபலமும் அமது உண்ணோ பொரிபலமும் பிள்ளையார் மேலே ஆணை உண்டோ 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 வெறிகுழால் உமையால் வென்ற வெற்றி வேலவர் மேல் ஆணை உண்டோ திரைகடலில் அமர்ந்திருக்கும் திருமால் மேல் ஆணை உண்டோ அலைகடலில் அமர்ந்திருக்கும் அச்சுதன் மேல் ஆணை உண்டோ இன்னும் பார்கடலில் பள்ளி கொண்ட நாதன் மீது வானை உண்டோ பள்ளி கொண்ட ஐயா பள்ளி கொண்ட நாதன் மீது வானை உண்டோ. இந்த விதமான முறையில் இப்பேற்பட்ட சத்தியத்தை எல்லாம் சங்கரனாகிய கடவுளானவர் அரக்கனுக்கு செய்து கொடுத்தார். சரி என்ன என்ன இந்த சத்தியம் கொடுத்தார் இல்லையா? இதையெல்லாம் காது கொடுத்து கேட்டான் ராஜா அரக்கன். அரக்கன் ஆண்டவா, என்ன இந்த சத்தியம்லாம் யாருக்கே வேணும்? இதெல்லாம் கொண்டு போய் கொண்டு குப்பையில் போடுவோம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் குப்பையை கொண்டு போடுவோம். அப்ப இதெல்லாம் வேணாம் அப்படி சொன்னான். நான் கேட்கக்கூடிய வரத்துக்கும் உமது மனைவி பார்வதி இருக்க இல்லையா, பார்வதி மேலதான் எனக்கு சத்தியம் கொடுக்க வேண்டும் என்று அரக்க கேட்கிறான். அட பாவி, இருந்திருந்து என்ன கேட்கான்? இப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அதை பொல்ல இருக்கு என்று சொல்லி யோசனை பண்றான். இவன் என்ன பிரச்சனை கேட்ட போறான் என்று ஏழமை குண்டத்தை கொண்டுள்ள என் பெருமான், டே அரக்கா வாங்கி எந்த வரத்தை கேட்கிறாயோ அந்த வரத்தை எனது மனைவி பார்வை இருக்கா இல்லையா, பார்வை மேல உனக்கு சத்தியம்டா என்று சொல்லி கொடுத்தார். பார்வை சத்தியம் கொடுத்தார் இல்லையா, சத்தியம் செய்து கொடுத்தான் தோஷம். சண்டாள பாவி அரக்க பகவான் எப்படி பார்த்தா தெரியுமா? அப்படி தீர்த்த மரத்தில் பழம் வைப்போம் இல்லையா, அதை போல பார்த்துக்கிட்டு இருக்கான். வச்ச கடை வாங்காம பார்த்துருக்கான், வச்ச கடை வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் நமக்கு வேண்டப்பட்ட வரத்தை மனமகிர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை சொன்னா தெரியுமா? எப்படி சொல்ல தெரியுமா? ஐயா ஈஸ்வரனே பகவானே பெருமாள் வைத்துணரே எங்கள் ஆண்டவனே பகவானே எங்கள்
ஆண்டவனே பகவானே இந்த அரக்கன் கேட்கும் வரத்தை கேளோ பரம்பொருளே இந்த பக்தன் வரம் கேளுங்கொழியா பூலோகேஷிமையில மானிட செம்மத்தையும் படைத்திரையா இந்த மானிட செம்மத்தில இருகரத்தை கொடுத்திரையா அந்த இரு கரமையிலே வலது கரம் தன்னதியிலே ஐந்து விரல் ஐந்து விரல் தன்னதியில ஆள்காட்டி விரல் அடைத்து நானோ எந்த திசை நீட்டினாலோ ஆண்டவா எந்த திசை அங்கே எரியுவரோ வேண்டும் ஐயா விதமான முறையில் இப்பேற்பட்ட வரத்தை ஈஸ்வரன் கடவுளுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு கேட்டு இருக்கான். பகவான் பார்த்தார், எப்பா ஏ அரக்கா வாங்கி போயும் போயும் இருந்து என்ன வரம் கேட்க, இருந்து என்ன வரம் கேட்க, இந்த வரம்லாம் உனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா, நீ கேட்டுட்ட நான் தந்துருவேன். இந்த வரத்தை வாங்கின நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட. ஏன் தெரியுமா, நீ வந்து நீடோடி காலம் வாழ வேணும்னு ஆசைப்படுறேன். கேட்க பாவி அவன் கேட்க மாட்டான், கேட்க செய்வேன். அப்படியே கேட்டாலும் இந்த காதுவலி வாங்கி இந்த காதலி ஒழிய சென்றாளா இல்லையா, கேட்க மாட்டேங்க நீ. அதனால நான் உன் சொல்ல கேட்கிறியா, என்கிட்ட எவ்வளவோ வரம் இருக்கு, எத்தனையோ வரங்கள் இருக்கு. அந்த வரத்தை சொல்றேன், அத உனக்கு எந்த வரம் பிடிச்சிருக்கோ அந்த வரத்தை கேளு, நான் உனக்கு தாரேன். அப்படி சொன்னார். அங்க பார்க்காத, அங்க பார்த்த நான் சொல்றது உனக்கு புரியாது. என்ன பாரு சொல்ல கேளு, புரியும். எந்த வரம் சும்மா கேட்டு நான் தரேன். என்ன தெரியுமா, எப்பவும் அடுதாரம் மாடுதாரே, அடுக்கி மெத்தை வீடுதாரே, சுற்றுந்தாரே சுகவந்தாரே, சொந்த வாசி அது இன்னும் நன்றி தாரே, புஞ்சை தாரே, எப்ப புஞ்சை தாரே, யாரக்கா நல்லதொரு வழிதாரே, உனக்கு வசதி சொத்தும் தார சுகமும் தார சொந்த ஆட்சி அது. இந்த வரம் வேண்டாமானா இன்னும் ஒரு வரம் இருக்கு, ஈட்டி பிடி மன்னரிலே, எப்ப மன்னரிலே யாரக்கா 7 லட்சம் படைகள் தார, உனக்கு படைகள் கத்தி பீடி மன்னரி கணக்கத்த பாடைகள் தான். இந்த வாரம் வேண்டாமானா என்னுடைய கையில் இருக்கும் சூலாயுதம் உனக்கு. அந்த வாரம் வேண்டாமானா அந்த வெற்றி வேலன் கையில் இருக்கும், எப்ப கையில் இருக்கும்.
வேலாயுதம் உனக்கு தாரை அப்ப உனக்கு தா, தா, தா. வெற்றி வேலன் கையில் இருக்கும். இந்த வரத்தெல்லாம் விட்டுட்டு ஆமா. என் வாவி அரக்கா என்ன? நீ கேட்ட வரணும் வேண்டாப்பா ஆமாப்பா. என்று ஆண்டவர் சொல்றாரு. சரி. யோ ஆ, என்னையா மனுஷன் மனுஷன் நீரு. நான் கேட்ட வரத்தை உமக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதா ஆமா. தர முடியாது சொல்லிடும் சரி. அப்படி கேட்கான். ஆமா. பகவான் பார்த்தார். என்ன? அட பாவி ஆ, அரக்கன் செய்த சத்தியம் ஆமா. சாமானிய சத்தியம் இல்லை. அல்ல. நமது மனைவி ஆமா. பாராதேவி அல்லவா சரி. சத்தியத்தை கொடுத்திருக்கிறோம் அம்மா. என்று எண்ணத்தை கொண்டுள்ள சரி. என் பெருமான் அம்மா. அந்த அரக்கனுக்கு பயந்தில்ல சரி. செய்த தவட்டமெற்று அம்மா. சத்தியத்துக்கு பயந்து ஆமா. அப்படி பகவான் கொடுக்காரு ஓடுதா? வரத்தை. ஆ, எப்படி கொடுப்பார் தெரியுமா? எப்படி? தந்தேன் தந்தேன் வல்லரக்கா டேய் வல்லரக்கா கேட்ட வரத்தை உனக்கு தந்தேனடா. கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா கேட்ட வரத்தை உனக்கு கொடுப்பேனடா. அந்த வரத்தினோட மகிமையாளே அவனி எல்லாம் அரக்க ஆண்டிடுவாய். கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தாள் கொடூர சுத்தி உன்னை எரிக்குமாடா என்று சொல்லி ஈசன் பகவனவர் ஏற்ற அரக்கனுக்கு வரம் கொடுத்தார். வரத்தை வாங்க மட்டும் ஆமாம். படிபலகனான் சரி. வல்லரக்கன் ஆமாம். வணங்கி நின்றான். சரி. வரத்தை வாங்கிய பின்னால் ஆமா. நிமிர்ந்து நின்றான் பாவி. ஆமா. ஹலோ மலேசிய கலைஞர்கள் பலகனான் சரி. வல்லரக்கன் ஆமாம். வணங்கி நின்றான். சரி. வரத்தை வாங்கின பிறகு ஆ, யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறானே. ஆமா. எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி இருப்பான யாரால் என்ன? வரத்தை வாங்க மட்டும் வரத்தை வாங்க மட்டும் வணங்கி நின்றான் வணங்கி நின்றான் வணங்கி நின்றான் வரத்தை வாங்கிய பின்னோ நிமிந்து நின்றான் நிமிந்து நின்றான் நிமிந்து நின்றான் வணங்கி நின்றான் நிமிர்ந்து நின்றான். வரத்தை கொடுக்கும் மட்டும் வரத்தை கொடுக்கும் மட்டும் குனிந்து நின்றான் குனிந்து நின்றான் குனிந்து நின்றான் வரத்தை கொடுத்த பின்னால் குதித்தெழுந்தான் குதித்தெழுந்தான் எழுந்தான்
யாரையுமே மதியாமல் இங்கு ஒரு வேளையில் தேவர் என்று நினைக்க மாட்டான், சேவித்து வணங்க மாட்டான், அமரர் என்று அறிய மாட்டான், அடி பணிந்து வணங்க மாட்டான். காதி வேஷ்டி அணிந்தவர் காலகோண வல்லரக்கன், அவன் கண்ட சொந்தம் உத்துராஜம் போட்டவர் உற்றவாதி வல்லரக்கன், ஊரை விட்ட விட்டுவானே பஞ்சாட்சரம் அணிந்தவர் பதவோதைக்க விட்டுவானே. திருவோடு எடுப்பவரை எடுப்பவரை செவிட்டு செட்டி அடிப்பான் அடிப்பான் இருக்கக்கூடிய விலையில் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான். அப்பவும் பார்த்தா அரக்கன், அவர் என்ன கடவுள் பகவான் நமக்கு வரத்தை வந்து சட்டியில் கொடுத்தாரா, பொட்டியில் கொடுத்தாரா, அல்ல கவர்ல கொடுத்தாரா, தந்தேன்னு போன்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் இந்த வரம் வந்து நமக்கு தந்த வரம் வந்து பழிச்சு சொன்னா, பாதாள உலகம் ஏற்கனவே நமக்கு இருக்கு, பாதாள உலகத்தில் அவன் பரமலோகத்துல கைலாசத்துல வந்து கடவுளை மட்டும் சோதிச்சு எரிச்சு கொன்னோம்னு சொன்னா, கைலாசல கடவுள் யாரு, நாம தான் கடவுள் என்று எண்ணத்தை கொண்டுள்ள சண்டாளம் பாவி அரக்கணும் யோசனை பண்றான். என்னடா எடுத்தால் ஆள்காட்டி விரலை பகவான் பார்த்தார். என்ன இருக்கு என் பாவி கொடுத்தவரை நம்மளவே சோதிக்க பார்க்கணும் பாவி என்று சொல்லி அந்த அரக்கனுக்கு பயந்தல்ல, அரக்கனுக்கு கொடுத்த வரத்துக்கு பயந்து ஆண்டவர் கடவுள் அப்படி கைலாசம் விட்டு ஓட ஆரம்பிச்சாரு. எங்க என்ன வானவர் ஓடினார மறையவர் ஓடினார வானர் ஓடினார பக்தர்கள் அனைவருமே பரமன் பின்னால் ஓடினாள். 30 கோடி தேவர்களும் ஓடினார. என்ன காக்கை நல்ல வாகனத்துல அங்கே எருமகிட வாகனத்துல ஆட்டுக்கிட வாகனத்துல அன்னவட்சி வாகனத்துல பெருசாலி வாகனத்துல பிள்ளையார் புள்ளிமையில் வேலவர் சுப்பிரமணியர் ஓடினார். காளைங்கன்று வாகனத்துல கடவுள் புகுந்தரத்துல ஈஸ்வரனே பகவானே இது என்ன அலங்கோலம், இத சொல்ல நேரம் இல்ல இந்த வரம் வல்ல இருக்க எங்கள் ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம், எப்பா அத சொல்ல நேரம் இல்ல அந்த வரம் வல்ல இருக்க என்ன ஆருணியே வரம் இருக்கு அரணாறு ஓடி வரார. இந்தவனோ இரண்டவனோ இருப்பதற்கு தகுந்தவனோ இந்த தேவர்களை அசுரர்களை ஒன்றாகத்தான் அழைத்து ஆண்டவனாகிய கடவுளானவர் தேவர்கள் அசுரர்கள் அன்பர்கள் பக்தர்கள் மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவரிமுள்ள எழுதியிருக்கிறார் சிவபெருமான். அப்படி இருக்கும்போதுதான் பார்வதி கடவுள் அப்படி வந்து அச்சுதர கோபுரங்கள் அழைத்து கண்ணா அண்ணா யாரோ ஒரு பாவி அரக்கன் அத்தான் நானும் நினைத்து அருந்தவசம் இருந்தான் அண்ணா, அவனுக்கு தெரியாம வரத்தை கொடுத்தாரு அத்தான். அதனால கடவுளை எங்க போனா தெரியல, யான் போய் அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கிறார். அப்ப பார்த்தார் கண்ணன், தங்கோய் பார்வதி உனக்கு அத்தான் கடவுளை அழைத்து வரணுமா, சற்று பொருள் சொல்லிவிட்டு அங்கிருந்து போட்டு வராரு. எப்படி ஆடு மாடு மேய்ப்பது போல 1000 உலகத்தை கொண்டு அப்படி வந்தார் இல்லையா. பகவானை கண்டு எத்தா உங்களை அழைத்துன்னு சொல்லி என் தங்கை பார்வதி கட்டி கொடுக்கிறாள், உடனே வெளியே வாருங்கோ என்று எடுக்கிறார். அப்பதான் ஆண்டவனை பார்த்தாரு, கண்ணா யார ஒரு பாவி அரக்கன் அத்தனை நினைத்து தவசு இருந்தான்,
அவனுக்கு வரத்தை அறியாம கொடுத்துட்டேன். ஆமா. என்னையே சோதிக்க பார்த்தன கண்ணா, கண்ணா நீ போய் அந்த அரக்கனை சங்கல் சுட்டு வர வேண்டும் சரி என்று கேட்கிறார். ஏத்தா நான் ஆடு மாடு மேய்க்க அரக்கன் சங்கல் சொன்னா இந்த ஆடு மாடுகளை இதை மேய்க்கணும் வேண்டும் அப்படி சொன்னார். ஆமா. ஆடு மாடு வைப்ப வைத்து சரி அப்படியே மோகு அவரத்தை கொண்டு ஆமா. முகுந்த கோபால கண்ணனும் சரி காப்போ கலகலங்க கருவழி போஷை விட தண்டைக்கால் சிலம்பலைக்கு கானகத்தில் வரார். சரி மோகுனி அவரத்தை கொண்டு முகுந்த கோபால கண்ணன் சரி இந்த காப்பு சத்தத்தை காது கொடுத்து கேட்டு ஆமா. மோகனுக்கு முன்னாடி வந்து ஆமா. அப்படி அரக்க என்ன பண்றான், என்ன அடியே பெண்ணே என்னோடு வா என்று அழைத்து கொடுக்கிறான். ஐயா உம்மோடு நான் வாழணும், என்னோடு நீர் வாழணும், இது இவருக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா? அதனால நீர் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். வேண்டும் என்ன சத்தியம் தெரியுமா? அதாவது உங்க வலது கரத்தில் உள்ள 5 விரல்ல சரி ஆள் காட்டில் நடத்து உம்ம சிரட்சவே முன்னுபடி சுற்றி சிரத்தில் பொட்டு வைத்த வரும் அப்படி சொன்னார். அப்படிமா அதை சம்மதித்து என்ன அப்படி தம்ம வலது ஆமா. விரல் எடுத்து சிரத்தில் பொட்டு வச்சாம் இல்லையா? அரக்கனுடைய சிரசானது படக்கினது போய் பார்க்கிறது அரக்கன் சங்கரித்துக் கொண்டு மோகினி அவரத்தை மறைத்து முகுந்த கோபால கண்ணம் பகவானுக்கு முன்னாடி வர்றது. சரி எத்தா என்ன அத்தானங்க வருவாங்க எத்தா பாருங்க ஏங்க நிக்கிய ஆமா. கண்ணா என்ன அரக்கன் சங்கரித்து வந்தாயா அம்மா சங்கரிக்காம வந்தாயா வந்தாயா என்று எடுக்கிறார். ஆமா. அந்த காட்சியை பார்க்க வேண்டும் ஆமா. என்று ஆண்டவர் எடுக்கிறார். சரி அந்த காட்சியை காமிக்கான்னு சொன்னா என் தங்கை பார்வை கோபித்துக் கொள்வாள். சரி பார்வன் சொல்லி அந்த காட்சியை அழைத்து வந்து காமிக்கிறார். எப்படி என்ன என்ன சுருபத்தாலே கங்கை வேஷம் கொண்டு ஐயா வேஷம் கொண்டு நம்ம சுந்தர நாசமது கோபாலனோ ஐயா வேஷம் கொண்டு இளையாள் அந்த மோகினியாள் அந்த அவதாரத்தை முகுந்த கோபாலனோ தானே கொண்டாரா கடவுளவர் கோபாலனோ மோகினியாள் அவதாரத்தை முகுந்த கோபாலனோ கொண்டவது முக்கணர் கடவுளவர் மோகினி மேல் முகம் கொண்டு ஆயுஷத்து கண்டு வராம். சேர்த்துக்கிட்டு வேலையில ஆண்டவருக்கு சொந்த பிள்ளை ஐயனார் சுருபத்தையினார் ஐயனார் மகாலிங்கம் ஐயனார் ஆலமையினார் ஐயனார் ரெண்டு உடையார் ஐயனார் பூவுடையார் ஐயனார் ஏப்பு பத்தர் ஐயனார் வெண்ணி உடையார் ஐயனார் சிவனைந்தான் ஐயனார் சிவபெருமாள் ஐயனார் மணமடியனார் ஐயனார் பாடகலிங்கம் ஐயனார் ஐயனார் பாடகலிங்கம் ஐயனார் சிவபெருமாள் ஐயனார் ஆலமையனார் ஐயனார் சுர்மித்த சாத்தா தான் பிறந்தாரே.